ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்ரின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் போட்டு பசங்க சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க, நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 5, 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்துச்சுன்னா 2, 3, 4 அந்த மாதிரி போதும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் இப்போவே கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடையில் வாங்கி சேர்க்குறத விட வீட்டிலே அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாத்துலேயுமே தக்காளி அரைச்சி தான் சேர்ப்போம். தக்காளி அப்படியே சேர்க்கறத விட அரைச்சி சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுமாரி சாப்பிடும்போது வாயிலையும் ஆப்பிடாது. இப்போ நம்ம வச்சுருந்த சிக்கனை இது கூடவே நல்லா சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் இல்லை 1½ ஸ்பூன் அது போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் நினைப்பீங்க கொத்தமல்லி தூள் சேர்த்தா நல்லா இருக்காதுன்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்தா இன்னுமே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேர்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எப்பவுமே சிக்கன் வந்து ஒரே மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்னு போர் அடிச்சதுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கன் வந்து நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை செய்யுங்க. அப்படின்னா வீட்டில் ரசம் வச்ச அன்னைக்கு இந்த சிக்கன் செஞ்சு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அதுமாரி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம அப்போவே சேர்த்தோம்ல, அப்போவே கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ டெம்ட் ஆகுது சாப்பிட்ணுன்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுவீங்க. அதுக்கப்புறம் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதை மட்டும்தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 இல்லை 3 மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணுற நேரத்தில் அப்படி இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சேர்த்துட்டு கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.